எத்தனை பேர் கையில் திருவிழியம் கொண்டு வந்திருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்றை தாண்டி ஒருத்தரையும் காணுமே. 2, உங்கள் சாமி உங்களை காப்பாத்துறாரு. 3, வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நம்ம பைபிள் கொண்டு வரலாட்டம் பரவாயில்ல. கரங்களை உயர்த்தி இயேசுக்கே புகழ் சொல்லுமா? இயேசுக்கே புகழ். நல்ல சத்தமா இயேசுக்கே புகழ். இங்க வேடிக்கை பார்க்க வரல, இயேசுக்கே புகழ். புது ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்க வரல, இயேசுக்கே புகழ். இங்க வந்திருக்கிறது நம்ம புனிதை குழந்தை தெரசமாட்ட ஜெபிக்க, இயேசுக்கே புகழ். ஆமா, வெரி குட். சரி, இப்போ அப்படியே இறை வார்த்தையை எழுந்து நின்றே கேட்போம், அதன் பிறகு அமரலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து வாசகம், பிரிவு 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 8. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இன்று நமக்கு மிக மிக தேவையான வார்த்தை, குறிப்பாக நம்முடைய தலைப்புக்கு ஒட்டிய வார்த்தை. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இறுதியாக அன்பு மக்களே, இறுதியாக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் மாறுமா? கழுத்துல இருக்கிற செயின், தங்கம் எல்லாம் மாறுமா? கூட இருக்கிற உறவுகள் மாறுவாங்களா? ஆமா. ஆனா யாரு மாற மாட்டான்னு சொல்றாங்க? நம்முடைய இறைவார்த்தை தெளிவா, இயேசு கிறிஸ்து மாற மாட்டாங்க. இன்னொரு சத்தமா இயேசுக்கே புகழ். சத்தமா சொல்லுவோம், இயேசுக்கே புகழ். இப்ப அமருவோம். வெற்றி. ஏறக்குறைய மறையுறை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த வசனங்களை நம்ம வாழ்வாக்கிட்டாலே மறையுறை முடிஞ்சிச்சு. ஆனா மறையுறை முடிச்சா எப்படி? மறையுறை முடிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் இல்ல? சரி, அன்பு மக்களே, முதலில் இந்த இடத்துல நிற்பதை நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய சிறு வயதுல என்னுடைய நினைவலைகளை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், பனகுடியில் அதிகமா இருக்குமா, புஷ்பவனத்தில் அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது, புஷ்பவனத்துல தான் எனக்கு அதிகமாக நினைவலைகள் இருப்பது போல, மெமரிஸ் இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா இங்க எங்க சித்தி வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைல இந்த 10 நாளும் இந்த ஆலயத்தை சுற்றி விளையாண்ட நாட்களை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. அதே இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் நீ கூட்டி கொண்டு வந்து குறிப்பா உங்க ஃபாதர் கடைசி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நான் ரோமையிலிருந்து வந்தது சாயங்காலம் 4:30 மணிக்கு தான். வந்தோடனே நேரே இங்க வந்திருக்கோம். அப்படின்னா இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்து, இன்னைக்கு மகனே என் பிள்ளைகளோட நீ பேசு, முக்கியமான ஒரு சில காரியங்களை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எடுத்து சொல் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சும்மா நான் சொல்லல. ஏன்னா இந்த அம்மாவுடைய வாழ்ந்த அந்த மடம், இவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆலயம், எல்லாவற்றிற்கும் மேல நல்லா கவனிக்கணும், இவங்க வாழ்ந்த வீடு, அந்த கன்னியர் மடத்துல போய் சேரதுக்கு முன்பாக இவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கெல்லாம் நான் போனேன் அப்படின்னு சொல்வதற்காக நான் இதை சொல்லல. போகும்போது நான் நினைத்தது புஷ்பவன மக்களையும் இந்த மண்ணையும். புரியுதா? ஏன்னா எனக்கு புஷ்பவனம், குழந்தை தெரசம்மா அப்படின்னாலே எனக்கு இந்த மண் மட்டும்தான் ஞாபகம் வரும். அதனால உங்களை நினைத்து கொண்டே அந்த இடங்கள்ல சுத்தி வந்து அந்த இடங்களை உங்களுக்காக ஜெபித்து விட்டு இருந்த பொழுது, நான் இன்னைக்கு வரக்கூடிய ஆளே கிடையாது. நான் வரக்கூடியது அடுத்த வாரம் 5ஆம் தேதி. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா என்னைய கூட்டிட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பெருமிதம். இந்த பெருமிதத்தோடு தாழ்ச்சியோடு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். இந்த வேளையில
இந்த நாட்களில் உள்ள எல்லா தலைப்புகளையும் அப்படியே கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் ஆய்ந்து நுட்பமாக பார்த்தோம் என்றால் உங்கள் பங்கு தந்தையை நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு தலைப்பு என்னது பாத்தீங்களா? நோட்டீஸ் பாத்தீங்களா? நுகர்வு கலாச்சாரம் வெர்சஸ் குழந்தை தெரசம்மாவளினுடைய சிறுவழி இயக்கம். வாட் இஸ் தட் சிறுவழி இயக்கம்? லிட்டில் வே. நுகர்வு கலாச்சாரம் அப்படின்னா கன்சியூமரிசம். கன்சியூமரிசமும் அதற்கு எதிர்வினையாக சிறுவழி லிட்டில் வே எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையில சொல்லணும் அப்படின்னா நம்ம பகுதிகளில் இப்படியான தலைப்புகளை எந்த ஆலயத்திலையும் இதுவரைக்கும் யாரும் சிந்தித்தது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தந்தை அவர்களுக்கு ஒரு கரவொலி கொடுக்கலாம். உற்சாகமாக அவர் எடுத்திருக்கிற இந்த தலைப்புகளுக்கு நம்ம கண்டிப்பாக நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, நுகர்வு கலாச்சாரம் என்றால் என்ன? சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பேசுவேன்னு தெரியும் எனக்கு. புஷ் பண்ணது மக்கள் பேசலாம். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதா? ஓஹோ, சரி. வேற சாமி அவங்க அக்குமுலேஷன். ஓகே, வேற யாராவது சொல்லலாமே? கொயர்ல இருக்கிறவங்கள மைக்லே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபாதர், இந்த பக்கம் திரும்பிட்டியலே. ஆடம்பரம். ஓகே, கொஞ்சம் நெருங்கி வாரீங்க. அடுத்து இல்லை, நல்லா படித்த ஆட்கள் தானே சொன்னா நீங்க எங்களை போட்டுருவீங்க ஃபாதர், அடுத்து எனக்கு தலையில தான் கொட்டு விழும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த தலைப்பு இன்னைக்கு மக்களுக்கு அதிகம் தேவையா இல்ல குருக்களுக்கு அதிகம் தேவையா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கிறேன். இப்போ உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்திருக்குமா முகத்துல? ஆமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இது தேவை. அன்பு மக்களே, மறையுரை அப்படிங்கிறது மக்களுக்கானது மட்டுமல்ல, குருக்களுக்கும் சேர்த்தது. மறையுரை என்பது இரண்டு பக்கமும் வெட்டக்கூடியது. பேசுற ஆளையும் அது உரசி பார்க்கணும், கேட்கிற ஆளையும் உரசி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கன்விக்ஷன் உள்ள ஆள். அதனால இன்னைக்கு இதை நான் தயார் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்குள் இருந்த எண்ணம், டேய் முதல்ல நீ இதை பத்தி பேச தகுதியான ஆளா அப்படிங்கிற அந்த கேள்வி. அதே போல சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம அந்த எண்ணத்தோடு இந்த தலைப்பை நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அடிப்படை நாதம், விவிலியத்தினுடைய அடிப்படை நாதத்தில் நம்ம சரியா போய் இணைவோம். இன்னைக்கு நம்ம அடிப்படை நாதத்திலேயே, அதாவது how to tell in English, ஒருவேளை ஃபண்டமெண்டல் அடிப்படை விவிலியம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இன்று நாம் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அன்பு மக்களே, நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த அடிப்படை புரிதல் இன்னைக்கு நமக்கு என்ன தவறாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன். குறிப்பா ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது? நமக்கு பைபிள் என்ன சொல்லி தருது ஆசீர்வாதம்? இன்னைக்கு எத்தனை பேரு இங்க எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்ம வந்திருப்போம்? எனக்கு கார் வாங்கணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு பணகுடியில குத்திரபஞ்சம் பக்கத்துல ஒரு 2-3 ஏக்கர் இடம் வாங்கிடணும், எப்படியாவது என் ஊர்ல நான் பெரிய பணக்காரன் ஆயிரணும், பக்கத்துல இருக்க ஆளை விட கழுத்துல கூட 2-3 பவுனு செயினை வாங்கி போட்டு அப்படியே பந்தவனா அடுத்த திருவிழாக்குள்ள போயிடணும். இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. இது முதல்ல சரியா அப்படின்னா சரியா தவறா? தவறு. அசால்ட்டா சொல்லிடுவோம் தவறு நீ. ஆனா உண்மையில மனசாட்சிப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் பணக்காரன் ஆகணும், என் பிள்ளைக்கு 50 பவுன் 50 பவுன் 100 பவுன்ல வரதட்சணை வாங்கி தான் நான் கல்யாணம் பண்ண. அப்படி அதே போல என் புள்ள இங்கெல்லாம் படிக்காது, வனகுடி திருநெல்வேலி இங்கெல்லாம் படிக்காது, சென்னை. இப்படியாகத்தான் நம்ம எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் பிரச்சனையே. அப்ப திருவிவிலியம் நமக்கு சொல்லி தரக்கூடிய இந்த அடிப்படை நாதமே நமக்கு புரியல. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு விதத்துல குருக்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பிரிவினை சபைகளுக்கு நம்ம மக்கள் போறாங்க இல்லையா, நிறைய பேரு. எதுக்காக போறாங்க? அந்த பாஸ்டர்ஸ் பந்தாவா கோட் ஷூட் போட்டுருவாங்க, பெரிய பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல லைட்டா காமிச்சிருவாங்க, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பந்தா, பென்ஸ் காரு, ஆடி காரு, கோட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பந்தா வருவாங்க. ஏன்? அப்பனாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. இதுதான் விவிலியத்தினுடைய அடிப்படை நாதமே. ஆனால் உண்மையிலேயே விவிலியம் இதை குறித்து சொல்கிறதா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பழைய யூதர்கள் அல்லது இஸ்ராயல் மக்கள் அதை நம்பிக்கொண்டே இருந்தார்கள். செல்வமான வாழ்க்கை, கால்நடைகள் அதிகமாக இருந்துச்சு, 3-4 பொண்டாட்டி, 10-15 புள்ளேளு இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு.
இப்போ ஒருவேளை உங்க புருஷனுக்கு 4-5 பொண்டாட்டி அல்லது உங்களுக்கு 4-5 கணவர், இதெல்லாம் ஆசீர்வாதம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது சாபம் அப்படின்னு நம்ம நினைக்கும். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். ஆனா அதே போல கால்நடைகள், வீடு, சொத்து, சுகம் இப்படிலாம் இருந்துட்டு அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் தவறுதான். ஏன் ஃபாதர் இப்படி சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் இந்த செல்வத்திற்கு எதிரானவரா அப்படின்னா உண்மையிலேயே எதிரானவர் தான். ஏன்டா தொடர்ந்து நிறைய மக்கள் கேட்பது உண்டு, ஃபாதர் சிலை வழிபாடு பத்தி நம்ம சொல்லணும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இங்க இருக்கிறாங்களே அந்த அம்மா, இந்த சிறுபத்தை நான் தொட்டு கும்பிட்டுட்டேன் அப்படின்னா சிலை வழிபாடா? இது சிலையா? சிலை வழிபாடு என்றால் என்ன? யாராவது எடுத்துக்காட்டு சொல்லணுமா? ஒரு சின்ன சிம்பிளா ஒரு வரியில சொல்ல முடியுமா? விவிலியம் சொல்கிறது, தொடக்கத்தில் இருந்து கடைசி வரை அந்த சிலை வழிபாடை குறித்து விவிலியம் சொல்லி தருகிறது. சிலை வழிபாடு செய்யாதே அப்படின்னு சொல்லுது. வேற ஏன் கத்தோலிக்க திருச்சபையில எங்க பார்த்தாலும் நம்ம சிறுபத்தை தூக்கி வச்சிருக்கோம்? இன்னைக்கு பூச முடிஞ்சுனா தொட்டு 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 இது முத்து செய்வோம் இல்லையா? சில ஊர்களில் சிறுபங்களை பார்த்தா அந்த காலெல்லாம் கலரே மாறி போயிருக்கும். எது சிலை வழிபாடு? எது சிலை வழிபாடு? நான் நிறைய இடத்துல சொல்வது உண்டு, நல்ல கவனிங்க. சிலை வழிபாடு என்பது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய புகழ்ச்சியை, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்க வேற ஒரு நபருக்கோ ஒரு பொருளுக்கோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் சிலை வழிபாடு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஓகே, நானே வாசிக்கிறேன். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர். பரத்தமை உங்களுக்கு தெரியும், ஒழுக்கக்கேடு உங்களுக்கு தெரியும், சிலை வழிபாடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பேராசை உங்களுக்கு தெரியும். இப்ப நல்லா கவனிக்கணும். சிலை வழிபாடாகிய பேராசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது சிலை வழிபாடு பேராசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? சிலை வழிபாடாகிய பேராசை. அப்ப பவுலடியார் இங்க தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு இதுல நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிற மக்களை கொஞ்சம் கவனிங்க. சிலை வழிபாடாகிய பேராசை. சிலை வழிபாடு தனி, பேராசை தனி அப்படி கிடையாது. புரிஞ்சுச்சா? நீங்க பாக்குறத பார்த்தா கொஞ்சம் பேருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் பேருக்கு புரியாம இருக்கு. புரிஞ்சுச்சா? அப்ப சிலை வழிபாடு அப்படின்னா என்னது? பேராசை. எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் எனக்கு போதாது போதாது போதாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் சிலை வழிபாடு. இதுதான் விவிலியம் சொல்லுகின்ற சிலை வழிபாடு. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை 4 நற்செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? என்னென்ன நற்செய்திகள் உண்டு சொல்லுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுவும் கொஞ்சம் சந்தேகத்துல தான் வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்திகள்ல நல்ல கவனிங்க. உங்ககிட்ட யாராவது சிலை வழிபாடை பத்தி பேசினாங்க அப்படின்னா நீங்க இதை கேட்கணும். இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகளை சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நிறைய அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நிறைய புதுமைகளை செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல ஜெபிச்சிருக்கிறாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்களோடயே கடந்திருக்கிறாரு. இந்த அறிவுரைகள்ல, இந்த உவமைகள்ல எங்கேயாவது இயேசு கிறிஸ்து சிலை வழிபாடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா? பவுலடியார் சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எல்லா புத்தகத்திலையும் வருது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதாவது சிலை வழிபாடு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது ஞாபகம் வருதா? இல்ல. சொல்லியிருக்காரா சொல்லலையா? நீங்க சொல்லுங்க பாப்பா. சொல்லியிருப்பாரா? சொல்லல. உண்மையை சொல்லனா இயேசு எங்கேயுமே சிலை வழிபாடு செய்யாதுங்கன்னு சொல்லல. ஆனா என்ன ஒண்ணு தெளிவா சொல்றாரு. உன்னால செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மனிதர்கள் படைக்கப்பட்டது ஒவ்வொருவரும் எதற்காக? கடவுளுக்கு பணிவிடை செய்ய, கடவுளை புகழ்ந்த, கடவுளிடம் மக்களாக வாழ்வதற்காக. ஆனா ஒரு இடத்துல கூட இயேசு நீ சிலை வழிபாடு செய்யாத, உன்னுடைய கையால செய்யப்பட்ட பொருட்கள், பழைய ஏற்பாட்டில் வரும் இல்லையா? கடலுக்கு கீழையும் கடலுக்கு மேலே, வானத்துக்கு கீழையும் கடல்லையும் மனிதர்கள் செய்த எந்த உருவத்தையும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வரும். ஆனா இயேசுடைய வாயிலிருந்து ஒரு இடத்துலயும் வரல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கொண்டிருந்தார். சிலை வழிபாடு என்பது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு நீ பணத்துக்கு பின்னாடி போன, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு நீ புகழ்ச்சிக்கு பின்னாடி போற, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு நீ ஒரு பையன் பின்னாடியோ ஒரு பொண்ணு பின்னாடியோ நீ போன அப்படின்னா அதுதான் சிலை வழிபாடு. நான் நிறைய நேரத்தில் இளையோர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், காலையில எழும்பின உடனே நான் ஒரு காதலிய, ஒருவேளை இங்க இருக்கிற ஆட்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னா ஒருவேளை அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே ஒருத்தன் காலையில எழும்புதான், தூங்கும் போது அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே தூங்குதான் அப்படின்னா அது சிலை வழிபாடு. ஒருவேளை இங்க இருக்கிற தாய்மார்கள்
எப்பவாவது என் புள்ள இன்னைக்கு சாப்பிட்டானோ அப்படின்னு சொல்லி காலையிலேயே நீங்க நினைச்சுக்கிட்டு நைட்டு தூங்கும் போது உங்க பிள்ளைய நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சிலை வழிபாடு. ஏன்னா நீ காலையில தூங்கி முழிச்ச உடனேயும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் உன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை நீ கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா கடவுளுக்கு மட்டும்தான். நீ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தையும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய புகழ்ச்சியும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நேரத்தையும் நீ வேற யாரோ ஒரு நபருக்கு கொடுத்த அப்படின்னா அதுதான் சிலை வழிபாடு. இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். அப்ப விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் கூட நுழைந்துரும், ஆனா செல்வந்தன் விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த ஊசிக்குள்ள நம்ம அந்த நூலை உடைக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்குள்ள ஒட்டகமே நுழைந்து விடும், அது கூட பாசிபிள் முடியும். ஆனா செல்வனாக இருக்கிற எவனும் விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் செல்வத்தையும் இந்த கடவுளுக்கான அந்த இடத்தை அப்படியே பிரிச்சு காண்பிக்கிறார், ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன இறைவார்த்தை நற்செய்தி? செல்வந்தர், லாசர், அந்த ஓமை, அந்த கதை இல்லையா? அப்ப அங்கேயும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா செல்வந்தன் எதுவுமே இல்லாம இருந்தான் அப்படின்னு சொல்லி கடைசி யார் விண்ணகத்துக்கு போறா? அப்ப நம்ம இன்னைக்கு கோயில்ல வந்து நான் வீடு கட்டணும், நான் நகை வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இதையே நினைச்சு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஓகே, இப்ப நம்முடைய புனிதருடைய வாழ்க்கைக்குள்ள வருவோம். புனிதர் எங்கேயாவது செல்வத்தை சேமிச்சாங்களா? இந்த அம்மா எங்கேயாவது செல்வத்தை சேமிச்சாங்களா? எதெல்லாம் அவங்க கிட்ட இருந்ததோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுடைய அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அவங்களுடைய புகைப்படங்கள் நிறைய பார்க்க முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, இணையதளத்தில் அதெல்லாம் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய தாய் அன்னை மரியாவுக்கு பிறகு மிகவும் ஒரு அழகான ஒரு பெண்மணி புனிதராக ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அது நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை தெரசம்மாள். அன்னை மரியாவுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு பெண் புனிதையாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அழகான பெண் துருவரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது புனித குழந்தை தெரசம்மா. அவ்வளவுக்குள்ள அழகு. நீங்க பாத்தீங்கன்னா மடத்துக்குள்ள போன உடனே அது வரைக்கும் அவங்க ரொம்ப ஆசையா அவங்க வாழ்க்கையில செஞ்சது என்னது? அவங்களுடைய முடியை அவர்கள் பேணி பாதுகாத்தது. அவருடைய முடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த துறவரத்துக்குள்ள போகும் பொழுது எது எனக்கு முக்கியம் என்று நான் இதுவரைக்கும் இருந்தேனோ அதை நான் வெட்டி தூர எறிகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த முடியை வெட்டி விட்டு அவர்கள் துறவர வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் இன்று வெட்டப்பட வேண்டும். வெட்டப்படுவது எதற்காக அப்படின்னா கடவுளுடைய மகிமைக்காக அப்படிங்கறத மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த நுகர்வு கலாச்சாரத்துல நம்ம எவ்வளவுக்குள்ள அழகு பொருட்கள் இன்னும் அழகாகணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? கருப்பு வந்து அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டதையும் மூஞ்சில வாங்கி தடவிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எதற்குது? குறிப்பாக இன்றைய தலைமுறை இளம் பெண்களிடமும் குழந்தைகளிடமும் எல்லாம் எங்க வீட்லயும் நான் பார்க்கிறேன், எல்லாரிடமும் இன்னைக்கு இந்த ஒரு மோகம். சில வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா மக்களை, குறிப்பா அந்த இப்ப ஊடல கூட நான் ஒரு செய்தியில வாசித்தேன். கல்யாணத்து அன்னைக்கு தம்பிகாரன் மாப்பிள்ளையுடைய தம்பிகாரன் அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த பொண்ணை கொண்டு இருக்கான் வட இந்தியாவில். எதற்கு அப்படின்னா போட்டோ பொண்ணு பார்க்க கொடுக்கும்போது போட்டோவில் இருந்த அந்த உண்மையான அந்த கலர் நேரில் பார்க்கும்போது இல்ல எங்க அண்ணனை இவ ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு யாராவது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கும் பொழுது இல்ல இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடும்போது உண்மையான கலரை ஃபில்டர் போடாம யாராவது நீங்க போடுறீங்களா? பொம்பளை ஆட்கள் வாய்ப்பே இல்லை. ஏன் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை? இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய செலவு அல்லது ஒரு பணத்தொகை இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னா அது எதற்கு தான்? அழகு பொருட்களுக்கு, பவுடரு, லிப்ஸ்டிக்கு, என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஐப்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு. அதற்காகத்தான் இன்னைக்கு பெரிய ஒரு வர்த்தகமே இருக்கிறது. இப்ப நான் யூரோப் நாட்டில் இருக்கிறதுனால அங்க பிரான்ஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிறது அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு குளிர், பனி, ஒரு காய் ஒரு பழம் எதுவுமே வராது. ஆனால் அவன் நம்பர் 1 நாடா இருக்கிறான். ஏன்? அவன்கிட்ட இருக்குது காஸ்மெட்டிக்ஸ், அழகு பொருட்கள். பூரா இந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க நாடுகள்ல அவனுடைய மார்க்கெட்டு நம்மளை கலர் ஆக்கிறோம். இதுவரைக்கும் யாராவது எதையாவது போட்டு கலர் ஆயிருக்கிறீங்களா? யாராவது ஆயிருக்கிறீங்களா? அப்ப நமக்கு என்ன ஒரு மனநிலையில் இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க. இந்த அம்மா இருக்கிற அழகை எல்லாம் அதை விட்டு விட்டு ஆண்டவருக்காக வருகிறார்கள். நம்ம இருக்கிற அழகையும் கண்டதையும் போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பெண்களும் இதை குறித்து சிந்திக்க வேண்டும்.
அப்படியே நம்ம ஆம்பளை பசங்கிட்ட வரும்ல, ஆம்பளை பசங்களை விட்டா நல்லா இருக்காது இல்லையா? அங்க நிக்கிறாங்க பாருங்க நம்ம பசங்க. ஆமா, இன்னைக்கு கடைசியா ஒரு மொபைல் கடந்த மாதத்துல வந்துச்சு. இது நானும் என்னையும் கொஞ்சம் உரசி பார்க்கிறேன். என்ன மொபைல் வந்துச்சு? என்ன அலைபேசி வந்தது? ஐபோன் எத்தனாவதுப்பா? நம்பர் எத்தனாவதுப்பா? 13 17. எப்படி? மத்தேயு நற்செய்தி 17 8வது வார்த்தை சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஐபோன் 17 வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில வந்தது, ஒரு பையன் தன்னுடைய ஒரு கிட்னியை வித்துட்டு இந்த ஐபோனை வாங்கியிருக்கான். நம்ம ஊர்ல இப்படி ஏதாவது இருக்குதா? இருந்தாலும் இருக்கும். அதே போல ஒரு அம்மாவை அந்த பையன் கொன்னுட்டு ஏன்னா காசு கேட்டதுக்கு கொடுக்கறதுனால கொன்னுட்டு அவன் காதலித்த பெண்ணுக்கு இந்த ஐபோனை வாங்கி கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம பசங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. எது புதிதாக வந்தாலும் அதை வாங்கிடணும், அது இருந்தாதான் எனக்கு மரியாதை, அது இருந்தாதான் எனக்கு மதிப்பு அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு நிறைய இருக்குது எல்லாருக்கும், என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன். அப்ப இதை எல்லாவற்றையும் இந்த திருவிழா நாட்களை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையில எதை விரும்புகிறார் அப்படின்னா, இதை எல்லாம் அவர் விரும்பவே இல்லை, அவர் அருவருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தது போதும், நான் இன்னைக்கு உனக்கு கொடுத்த கலர் போதும், நான் உன் உதடு இப்ப கருவாச்சியா இருந்தா கூட, கருவாயா இருந்தா கூட அது உனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். கண்டதையும் போட்டு இது ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. அவரு இதை முற்றிலுமாக அருவருக்கிறார். நம்முடைய பாதுகாவலையும் இதை அருவருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம இதை குறித்து ரொம்ப யோசிக்க உண்மையிலேயே விவிலியத்தினுடைய அடிப்படை நாதம் என்பது செல்வத்திற்கு எதிராக செல்வது. ஒரு எதிர்நீச்சல் அடிக்கணும். நோவா காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்படும். ஏன்னா மத்த எல்லாருமே உலக போக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நோவா குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாத்துறாரு. ஏன்னா அவங்க எதிர்நீச்சல் அடிக்கிறாங்க, உலகத்திற்கு அப்பாற்பட்டு நிற்கிறார்கள். நம்முடைய பாதுகாவலை நீங்க பாத்தீங்கன்னா அதேதான். ஒரு பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், வீடெல்லாம் இன்னும் இருக்குது. நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த விளாகா கூட என்னோட யூடியூப் சேனல்ல போடுவேன், பார்க்கலாம். அவ்வளவு பெரிய வீடா இருக்கு. ஆனாலும் அந்த அம்மா எனக்கு ஆண்டவர் போதும் அப்படின்னு சொல்லி வராங்க. அன்பு மக்களே, நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு நான் எப்பொழுதும் சொல்வது, நம்ம நிறைய நேரத்தில் பெற்றுக்கொள்வதில் அதிகமாக ஈடுபாடை செலுத்துகிறோம். வாங்கிடணும், அதை எடுத்துடணும், அந்த பொருளை வாங்கிடணும், இந்த பொருள் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது பெற்றுக்கொள்வதில் அல்ல, கொடுப்பதில். மகிழ்ச்சி என்பது பெற்று கொள்வதில் அல்ல, மாறாக கொடுப்பதில். நான் வேடிக்கை ஒன்று சொல்லுவேன். வாங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்கி, நீ ஒரு பொருள் வாங்குற, நீ அந்த பொருளை வாங்கினாய். கொடுக்கும் பொழுது கொடுத்தாய். புரியல? புரிஞ்சா? ஆமா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாங்கி நாயா தான் இருக்கிறோம். ஆனா கொடுக்கும் பொழுது நீ கொடுத்தாய், தாயாக மாறி விடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கொடுக்கிறோம்? நாளைக்கு 10ஆம் திருநாள் எத்தனை பேருக்கு என்ன கொடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன கொடுக்கீங்கன்னு யோசித்து பார்க்கணும். அந்த காலத்துல எல்லாம் திருவிழா என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்தல், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல். அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் பணியில தொடக்கத்தில் பார்ப்போம், அந்த இருப்பதை எல்லாவற்றையும் அவர்கள் சேர்ந்து வந்து பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு யாரு பகிர்ந்து கொள்கிறோம்? அப்ப நம்முடைய வாழ்க்கை முறையே இன்று தவறாக சென்று கொண்டிருக்கிறது, விவிலியத்திற்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு முரணாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் இதை கொஞ்சம் நல்லா யோசிங்க. பெரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய காலை பிடித்து நான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். அந்த பிள்ளை இருக்கிறத பகிர்ந்து கொள்வதே கிடையாது, அடம் பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவர்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுப்பதே இல்லை. நல்லா யோசிங்க. என் வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய காலத்துல எல்லாம் காணிக்க போடுவதற்காக வீட்டுல இருந்து கொடுத்து விடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ ஃபாதர் காணிக்க போட சொல்றாரு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். வீட்டுல இருந்து வரும்போது பிள்ளைங்கிட்ட நான் 1 ரூபா, இந்தா 2 ரூபான்னு சொல்லி. இன்னைக்கு இங்க இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் கொடுத்து விட்டு கை தூக்குவாங்க? வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீங்களும் கொடுக்கிறது இல்ல, பிள்ளைகளையும் கொடுக்க பழகுவது இல்லை. அதே போல வீட்டுக்கு தர்மக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க போய் போட முடியாம இல்ல நம்ம அம்மா. ஆனா என்ன சொல்லுவாங்க? மகனே போய் குடியா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுக்குள்ள ஆள் வச்சுட்டு வீட்டுல ஆள் இல்ல, நீ போய் சொல்லி பிள்ளைக்கு போய் சொல்ல கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குறிப்பாக இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில, ஆன்மீகத்தில, பொருளாதாரத்தில, சமுதாயத்தில தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கிறது. இது எல்லாருக்கும் மாற்று வழி என்ன அப்படின்னா சிறு வழி இயக்கம். முடிந்ததை செஞ்சிடணும், சின்னதை எடுத்து போட்டுறணும். எங்க வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லி தந்தது, தெருவில் போயிட்டு இருக்கும் ஒரு குப்பை கடந்து அந்த குப்பையை தூக்கி தூர போடணும் அப்படின்னு நமக்கு மனசு வராது, வரவே செய்யாது. மறைக்கறி கிளாஸ்ல சிஸ்டர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு. ஆனா நீ அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போடும் பொழுது இந்த அம்மா சொன்னது, இந்த அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னது? ஒரு ஆன்மாவாவது மோட்சத்துக்கு போயிடும். இதை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம்? யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? தயவு செய்து இந்த திருவிழாவில் நீங்க துணி எடுங்க, நகையை வாங்குங்க, அதை போடுங்க, இந்த லைட்டு, இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவருக்கு இது எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஒரு நல்ல காரியத்தை உங்க பிள்ளைக்கு இன்னைக்கு அல்லது நாளைக்கு காலையில தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, நாளைக்கு காலையில நீங்க சொல்லி கொடுத்துட்டாலே வெற்றி. இந்த அம்மா சந்தோஷமாயிருவாங்க. இந்த அம்மாவை சந்தோஷப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷப்படுதுன்னு நினைக்கிறீங்களா?
ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்களா? சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை உயர்த்தி இயேசுக்கே புகழ் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். ஆமா, இந்த ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும், நம்முடைய பாதுகாவலை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நிறைய நிறைய அப்படியே நுகர்வு கலாச்சாரம் அது இது அதுக்குள்ள எதுவுமே போக வேண்டாம். குறைந்தபட்சம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுக்க நீங்க கற்றுக் கொடுத்துட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில அடுத்த தலைமுறையை நம்ம மேல கொண்டு போய் விட்டுருவோம். இன்னைக்கு இதை நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நல்ல ஒரு முடிவு எடுப்போம். திரும்பியும் சொல்லுறேன், வாங்கும் பொழுது வாங்கினாய், கொடுக்கும் பொழுது கொடுத்தாய். நீங்க நாயாக மாறணுமா இல்ல தாயாக மாறணுமா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மீண்டும் முடிவெடுங்கள். சில துளிகள் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இயேசு ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் கொண்டிருக்கிற பொருள்கள் நம்மை விட்டு போயிடும். கல்லறைக்கு போகும் பொழுது நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. 100 பவுன் 200 பவுன் நகை கொண்டு போக முடியாது. 2 காரு 3 காரு 4 பைக்கு கொண்டு போக முடியாது. 2 அலைபேசி 3 அலைபேசி, செல்போன், ஐபோன், சாம்சங் எதையும் கொண்டு போக முடியாது. வெறுங்கையோடு தான் போவோம். ஆனா நம்ம செய்த புண்ணியங்கள் நம்மை பின்தொடரும். நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறப்பு திருப்பலியில மக்கள் வந்து நிற்பார்கள். இன்னைக்கு இந்த நாளில் அம்மாட்ட கேட்போம், அம்மா எனக்கு கொடுக்க கற்றுத்தாருங்கம்மா, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்க வரம் தாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்திலிருந்து கேட்போம். உள்ளத்திலிருந்து கேட்போம். நாங்க கொடுக்கணும். நீங்க உங்களையே கடவுளுக்காக கொடுத்தது போல, உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தது போல நாங்க கொடுக்கணும். நான் கொடுப்பதில் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும், திருப்தி நிம்மதி கிடைக்கும்.